ரஷ்யாவின் முக்கிய பலவீனம் அதன் புவியியல் அமைப்பு. முதலாவதாக, ரஷ்யாவின் மேற்கு பகுதி வட ஐரோப்பிய சமவெளியில் அமைந்துள்ளது. இது அதன் மேற்கு எல்லையை பாதுகாப்பதை மிகவும் கடினமாக்குகிறது. படையெடுப்பாளர்களுக்கு எதிராக இயற்கையான தடை எதுவும் இல்லை. இது நெப்போலியன் போர்களிலும் இரண்டாம் உலகப் போரிலும் தெளிவாக தெரிந்தது. இந்த படையெடுப்புகள் மேற்கு நாடுகளுடனான ரஷ்யாவின் உறவுகளை குளிர்வித்துள்ளன. இது ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் போலந்து ஆகிய நாடுகளால் பலமுறை படையெடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா பரந்த கடற்கரையை கொண்டிருந்தாலும் கடல் அணுகலில் அது சிரமப்படுகிறது. ஆர்க்டிக் பெருங்கடல் ஆண்டின் பெரும்பகுதிக்கு உறைந்து கிடக்கும். சர்வதேச நீர்நிலைகளுக்கு ரஷ்யாவின் ஒரே அணுகல் அதன் கருப்பு துறைமுகங்கள் வழியாகும். இருப்பினும் இந்த பாதைகள் நேட்டோ உறுப்பினர் துருக்கியின் கட்டுப்பாட்டில் உள்ள பாஸ்பரஸ் ஜலசந்தி வழியாக செல்ல வேண்டும். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கின் பால்டிக் துறைமுகமும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இது வெளியேற ஒரே வழி டேனிஷ் ஜலசந்தி வழியாகும். இது மற்றொரு நேட்டோ உறுப்பினரான டென்மார்க்கால் கட்டுப்படுத்தப்படுகிறது.